தோன்றியோர் வெறுபுரினும் எந்தாயுன் நடிகளாய் ஏத்தாய் என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சாந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று கூலியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சில நிகழ்மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறார் ஞாலணிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்தினிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவச் செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவனோல் உணர்ந்து உண்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தண்டுரைசி கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மைகளால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மைகளால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். இன்றைய சிந்தனையில் சுக்கிலனுக்கும் வித்திருமைக்கும் விநாயகப் பெருமான் திருக்காட்சி கொடுத்தமையை பற்றி சிந்தித்தோம். சென்ற சிந்தனை அவர் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கிறார் விநாயகப் பெருமான். கொடுத்துவிட்டு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அவரோ உம்முடைய பாதார விந்தத்தில் என்றும் மறவாத வரம் வேண்டும், இடைவிடாத பக்தியும் வேண்டும், முக்தியும் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் பெருமானும். பெருமானோ இந்திரன் குபேரனெல்லாம் பொறாமை கொள்ளும்படி அவருக்கு அளவற்ற போக பாக்கியங்களை வறுமையிலிருந்து நிவர்த்தி பண்ணி அவருக்கு சகல சௌபாக்கியங்களோடு அவர் வாழ்வதற்கு அனுகிரகம் செய்கின்றார் மகோற்கட விநாயகப் பெருமான். அது மட்டுமல்லாமல் அவருக்கு செய்துவிட்டு மீண்டும் மகோற்கடராக திரு அவதாரம் கொண்டு நேராக அரண்மனைக்கு வருகின்றார். திருச்சிற்றம்பலம். அலைவளர் கங்கையாடி அருந்தவர் பலரும் சார்ந்தார் கொலைமுக வேலினானும் அமுதொன கூவி நின்றான் உழைவரு நகரத்தாரும் ஒருங்கு வந்தழைத்து நின்றார் இலை விரித்திடும் வந்தாம் என்றனர் இவரும் போனார். இங்கே அரசனுடைய மனையில் வந்து ஸ்நானம் செய்ய சென்ற சனகாதி முனிபுங்கவர்கள் எல்லாம் தங்களது நியமங்களை முடித்து கொண்டு வந்துவிட்டார்கள். அரசன் தனது சுற்றத்தினரை எல்லாம் வரவித்து அமுது சாப்பிட்றதுக்கு சுவாமியை அழைத்தான். சுவாமியா நகரத்தினரும் ஒன்று போல சேர்ந்து வந்து அழைக்கின்றார். எல்லாரும் இலையை போடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். இலையை இடுங்கள், இதோ வந்து விட்டேன்றார் சுவாமி.
உடனே தத்தம் வீடுகளை நோக்கி செல்கின்றார்கள். அவர்கள் செல்லும் முன் மகோற்கட விநாயக பெருமான் அவரவர்கள் வீடுதோறும் எழுந்தருளி இருக்கின்றார். இப்படி பாருங்க சுவாமியோட கருணை. எந்த ஒரு அடியார்களும் வேதனைப்படக்கூடாது, எந்த ஒரு ஜீவராசிகளும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சுவாமி நினைக்க. அவர்கள்லாம் ஐயோ சுவாமி வந்துட்டாரே, நம்ம லேட்டாக வந்துட்டோமே ஓடி ஓடி வருகிறார்கள். இலையை வைத்து அப்படியே அமுது பரிமாற ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அரசனுடைய மனையில் எம்பிரான் இருக்கின்றாரா என்றால் அங்கேயும் இருக்கின்றார். அழைத்தவர் சாறு முன்னர் அவரவர் மனைகள் தோறும் தலைத்தமே கருணைநாதர் சான்று வேற்றிருந்தார் கண்டு பிழைத்தனம் அடியேம் என்று பெருநயப்போடு தாழ்ந்து குழைத்த உள்ளன்பு தோன்ற கொழும் சுவை ஊட்ட புக்கார். அப்படியே சுவாமி என்ன செஞ்சிட்டாரு, மன்னனுடைய அரண்மனையிலையும் அமர்கிறார். அங்கே அவரும் அமுது பருமாறி அங்கேயும் சனகர் முதலிய முனிவர்களோடு இருந்து அமுது செய்கின்றார். மாதவர் தங்களோடு மன்னவனோடு மன்னன் காதலின் ஒக்களோடு கலந்து காவலன் இல்லத்து ஓதனம் ஆதி முன்போல் உபந்தினி தயின்றாரேனை மேதகு மனைகள் தோறும் விருந்தொருங்கயின்றார் அம்மா. ஏக காலத்திலே சுவாமி அனைவர் வீட்டிலும் இருந்து அமுது செய்கின்றார். எப்படி பாருங்க. அது மட்டும் இல்லை, சில வீட்டில் குளிக்கிறான் தைலத்தை சென்னி உரைத்து, ஓருளி தைலம் சென்னி உரைத்து நீராடான். ஓருளி சந்தி செய்வார், ஓரூர் உளி தியானம் செய்வார், ஓரூர் உளி அடிசில் உண்பார், ஓரூர் உளி பாடல் கேட்பார், ஓரூர் உளி ஆடல் காண்பார், ஒருபத திரைவனாரே. ஒரு வீட்டில் எண்ணெயை தேய்ச்சி குளிக்க போகிறார், ஒரு வீட்டில் சந்தியாவந்தனம் செய்கின்றார், ஒரு வீட்டில் அடிசில் உண்கிறார், ஒரு வீட்டில் பாடல் கேட்கிறார், ஒரு வீட்டில் ஆடல் பார்க்கிறார். வேறு வேறு இவ்வாறாக வேண்டிய விளையாட்டாடி பேரு நாகரிகர்க்கெல்லாம் பெருக்கினர் கருணைநாதர் ஊருமானந்த தேக்கும் ஆடலின் ஒப்பு நோக்கி கூறுமாதவரும் இன்ப கொழுங்கடல் குடித்தார் என்றே. அப்படியே சந்தோஷம் வேறு வேறாக வேண்டியபடி விளையாடல் செய்து அந்நகரத்தின் உள்ளோர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படி அளவற்ற பாக்கியங்களை கொடுத்து அருமையாக அமுது செய்கின்றார். வழிவரும் நாளால் அந்த மாதவர் கோயில் ஒன்று பழிதவு நூலினாக்கி கணேசரை பதித்தை செய்து ஒளிவரும் தங்க நாமம் அவர் தமக்கு உறுத்தி ஆங்கும் கலிபுணர் தடங்கணேச குண்டம் ஒன்று உண்டு கண்டார். இங்கே சனகாதி முனிவர்கள் எல்லாம் அப்படியே சுவாமியை வணங்கிவிட்டு அவர்கள் அமுது சாப்பிட்டு அவர்கள் பதிக்கு செல்லும் முன்னால விநாயக பெருமானுக்கு சனகாதி கணேசர் என்ற திருநாமத்தை சாற்றி அவருக்கு ஒரு திருக்கோவிலை கட்டி அங்கே ஒரு தடாகத்தையும் வெட்டுகிறார்கள். அதற்கு கணேச குண்டம் என்று பெயரிடுகிறார்கள். அப்புணர் தீர்த்தமாடி அமலனார் காட்டி பூசை செப்பிய விதியார் செய்ய செம்மலார் மடங்களோது மைப்பெரு விழியாரோடு மலர்கரம் பத்து தோற்றி ஒப்பரு காட்சி தந்தார் ஒருவரர் பணிந்து நின்றார். அப்படியே சுவாமி அவர்கள் வழிபாடு செஞ்ச உடனே அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி வழிபாடு செய்கின்றார்கள். விநாயக பெருமான் சிங்க வாகனத்தை ஊர்ந்து 10 திருக்கடங்களோடு அப்படியே விசித்தி புத்தியோடு இங்கே காட்சி கொடுக்கிறார் அவர்களுக்கு. பொக்கமில் தவத்தினானும் பொறுவரு யோகத்தானும் தக்கமே ஞானத்தானும் சகலனர் குணத்தினானும் மிக்கவராகவென்று விழுத்தகு வரங்க நல்கி அக்கணம் மறைந்தாராங்கன் அமைத்ததம் உருவத்தையர். அவருக்கெல்லாம் வேண்டிய வரங்களை கொடுக்கின்றார், மெய்ஞானத்தை கொடுக்கின்றார், சகல நற்குணங்களையும் வென்றவர் இல்லையா விநாயக பெருமான். அவர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் நல்கி தன்னுடைய திருவுருவை கறந்தார். நற்றவ முனிவரான நால்வரும் சில நாளங்கு பற்றிய வனப்பின்மை
பதிற்றை செய்தமைத்த செக்க கற்றை செஞ்சடையினானை கணபதி தன்னை பூசை முற்றுற புரிந்து தங்கன் மொய்யொளி உலகம் சார்ந்தார். எல்லாரும் கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து சந்தோஷத்தில் மகோர்கட விநாயக பெருமானை தரிசனம் செய்து கொண்டே அந்த அரசனுடைய மாளிகையில் இருந்து அப்புறம் அவரவர்கள் தம்முடைய பதிகளுக்கு சென்றார்கள். சனகன் முன்னால் வரங்கும் தாவித்து பூஜை செய்த அனகனை முனிவர் தேவர் அன்னகர் வாழும் மாந்தர் அனைவரும் தூசை ஆற்றி இன்னலும் வினையை நீக்கி முனைவனார் அருள்கை கொண்டு முன்னிய வரங்கள் பெற்றார். சனக முனிவர்கள் பூசனை செய்த அந்த விநாயக பெருமானை தேவர்கள் அந்நகர் வாழும் மாந்தர்கள் எல்லாரும் பூஜையின் ஆற்றி பிணியெல்லாம் நீங்கி முனைவனார் அருள் கை கொண்டு என்னென்ன வரம் வேணுமோ அத்தனை வரங்களையும் பெற்றார். சனக விநாயக பெருமானை வழிபட்டால் நம்முடைய நோய் நீங்குதுன்னு சொல்றாரு கச்சியப்ப முனிவர் பெருமான். அல்லலங்காசி வைப்பின் மகோர்கட மனைகள் தோறும் பல்லுரு காட்டியாடும் ஆடலை பகர்ந்தாமிப்பா நல்லவர் கிடுக்கண் செய்ய நராந்தகன் ஒடும்போராற்றி சொல்லரோ சுமுகர் வாகை தொடை புனைந்தது சொல்வாமாள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். இதுகாரும் அறக்கருணையினால் அடியார்களோடு சுவாமி இருந்தார். இப்பொழுது மரக்கருணையினால் திருவிளையாடல் செய்ய போகின்றார். யார் கூட? இடுக்கண் துன்பத்தை செய்து கொண்டிருக்கின்ற நராந்தகனோடு போராற்றி சுமுகராகிய விநாயகப் பெருமான் போர்க்கு செல்லப் போகின்றார் என்ற திருவிளையாடலை சொல்கின்றார். விடுத்த வயவர்கள் நம்மை மகோர்கடர் மீளாத வகை விழித்து நிற்ப தொடுத்த சினந்தலை கொண்ட நராந்தகன் எனவே விடுத்ததோளா சூரர் படுத்தனரோ மகோர்கடரை அன்றி அவர் கொலை புரியப்பட்டார் கொள்ளோ அடுத்திலர் என்று அயிர்த்திருவர் தூதர்களை அறிந்து வர ஆங்கு விட்டான். விடுத்த வயவர்கள் தம்மை மகோர்கடன் மீளா வகை விழித்து மகோர்கட முனிவர் பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் என்ற நாமங்களை பெற்ற திரிமூர்த்தி சொரூபமாக விளங்கும் சராசர பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்தும் காத்தும் சங்கரித்தும் என்ற வேத ஆகமங்களாலும் தேடி காண்பறிய முழுமுதற் கடவுளாகிய மகோர்கட மூர்த்தியானவர் நராந்தகனால் ஏவப்பட்ட அவுண வீரர்களை எல்லாம் மீட்டும் திரும்பச் செல்ல விடாமல் சங்கரித்து வந்தபடியால் அப்பாதகன் கோபம் தலை கொண்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து தாம் அனுப்பிய வீரர்கள் மகோர்கடனை கொன்றார்களோ அல்லையெனில் மாண்டார்களோ இதுகாரும் ஒருவரேனும் திரும்பி வர காணோமே, இதை விரைவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். சூழனென சுலபனென சூழ்ந்தழைக்கும் பெயருடைய தூதரேகே கோலமிகு காசி நகர் மானிடராய் கறந்தெடுத்து குழகன் மைந்த சீலமிக விளையாடி தகுவர்தமை சினத்திருந்த செயல்கள் ஒற்றி சாலமனை வீதியிடை விளையாடும் அவர் தம்மை சார்ந்து கண்டார். முதல்ல அனுப்பினது சூழனும் சுலபனும், 2 அவன வீரர்களை அனுப்பிச்சோம். அவங்க 2 என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தா மகோர்கடனை கொன்று வர சொல்லி அனுப்புனா அவங்க 2 பேரும் மானிட வடிவோடு காசி நகரத்தில் வந்து நராந்தகனுடைய வீரர்களையெல்லாம் மகோர்கட மூர்த்தியானவர் ஒவ்வொரு விளையாட்டினால் நாசம் செய்தமையை கேட்டு திடுக்குற்று வீதியிலே சிறார்களோடு விளையாடல் செய்திருக்கின்ற மகோர்கடையை தமது மலை இருள் ஒளியும்படியாக தரிசனம் செய்து பார்வைக்கு எளியனாய் தத்தமது சுத்த வீரர்களை எல்லாம் கொன்றான் என்பது ஆச்சரியம். இவனை நாமே பிடித்து கொன்று நராந்தகருக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்குவோம் என்று நினைத்து தன்னுடைய சுய ரூபத்தோடு எழுந்து மகோர்கடமூர்த்தியினுடைய திருக்கரங்களை பிடித்தார்கள். அப்ப கைகளை உதறி மீட்டும் அவர்களை திருக்கரத்தார் பிடித்து தாமும் அவர்களைப் போல பெரிய ரூபம் எடுக்கிறார். செவ்வியே எளியவனாகி சிறார்களுடன் விளையாடும் செயன்மை காலை
வப்பிகளித்தமை விடுத்த நராந்தகர்க்கு பெருமகிழ்ச்சி வளர்ப்பாகம் என்று அப்பிய மிக்கவர் தங்கள் இயற்கை உருவெடுத்து அமலர் 2 கையும் கவ்வினார் கவ்விய கரத்தை கடுகமரித்து இறைகபர்தம் கரத்தார் பற்றி. இவர் பிடிச்ச உடனே அவர் தன்னோட கையால் பிடிச்சிட்டார் மகோற்கட விநாயகர். என்னத்துக்கு ஆவாங்க? பேருரு கொண்டவரை நிலத்தெரிய முயன்றார் அந்த பெற்றி நோக்கி காருரு கொண்டனைய நிறத்தானவர்கள் கடல் இறைஞ்சி கணேசர் யாங்கள் போருரு கொண்டு அணைய நராந்தகன் விடுத்த தூதரன புகன்றார் கேட்டு நீருரு கொண்டனைய குளிர் பெருங்கருணை கருணையார் அவரை நிறுத்தி சொல்வார். இப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு? அந்த பாதகர்களை இது செய்து அடியங்கள் நராந்தகனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் என்று சொன்ன சுவாமி எங்களை கொள்ளாது காத்தருள வேண்டும் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணுறாரு? இறக்கப்பட்டு அவர்களை இல்லத்தில் விடுத்து பற்பல வஞ்ச வடிவங்களோடு நம்மிடத்து வந்த உங்கள் வீரர்களையெல்லாம் கழுகுகட்கும் பருந்துகட்கும் இரையாக்கினோம். இன்னும் வர யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் கொள்ள காத்திருக்கிறோம் என்று கூறுகிறார். பட்டிமையால் அடுத்த நுமரையெல்லாம் கொன்று எருவை பருந்து கீந்தாம் முட்டிருவர் வருவார் இன்னும் உளராயின் அவர் தமையும் ஒருக்க நின்றார் எட்டனை நல்ல அறிவும் இல்லாத நராந்தகன் தேவாந்தகனை எய்தி நீர் முட்டர இந்நாள் காரும் முடிந்தது மேன் முடிப்பயனோ முன்னி சொன்மின். அவர் சொல்றாரு, இனிமே அறிவு என்பது எல்லாது கூட இல்லாமல் இருக்கின்ற நராந்தகனிடத்தும் தேவாந்தகனிடத்தும் நீங்கள் சென்று இதுகாறு முடித்ததையும் இனி முடியப் போகின்றதையும் சொல்லுவீரேல் நான் கவலைப்பட போகிறதில்ல. நீர் அவன்கிட்ட வாங்கி அவன் என்னென்ன நீங்கள் அவன் கொடுக்குற செல்வத்துக்காக நீங்கள் அவனுக்கு அடிமையாகுங்கள். ஆனால் அவன் அவனுடைய அழிவைத்தான் தேடுகிறான். முடிந்தது மண்ணுலகமெல்லாம் மொழிய இனி முடிவதனை மொழிய கேள்மின் படித்த பெரு செல்வமெனும் கடலினோடு உயிர் வாழும் பரிசு வேண்டின் கடிந்து கொடுங்கோன் மறையின் நெறி வளர்த்து கடவுளர்க்கு துறக்க நல்கி விடிந்ததும் தீவினை இருளின் என உலகம் கொல உலகம் சொல்ல செங்கோன் மேவச் செய்யின். இப்போ போய் சொல்லுங்க, இதுகாறு முடிந்ததை உலகம் முழுவதும் சொல்லும். இனி முடியப் போகின்றமையை யாமே சொல்கின்றேன் கேளுங்கள். அவன் அனுபவிக்கும் பெரும் செல்வத்தினையும் அவனுடைய உயிரையும் அவன் சில நாள் தான் அனுபவிக்கப் போகிறான். அவனுடைய கொடுங்கோலை அவன் செலுத்தி கடந்து உண்மையான வேத நெறிகளை வளர்த்து தேவர்களுக்கெல்லாம் அவ்வவர்களுடைய பதவிகளை முன்போல அனுபவிக்க கொடுத்தா அவன் பொழைச்சான். இல்லைன்னா அவனுக்கு அழிவுதான் நிச்சயம். செல்வமுடு உயிரிழப்ப வேண்டினரே இத்தினமே சேனையொடு கல்வளரும் செங்கலத்து வரச்சொன்னின் இது கரைய வேட்டேனும்மை நில்வகை செய்த நம்போமின் என எழுவிடுத்தார். நிசாசரர்கள் நீங்கியோடி கொள்வழியின் நராந்தகனை கும்பிட்டு கடல் வணங்கி கூறலுற்றார். அந்த செல்வத்தை போக்கடித்து கொள்ள வேண்டுமெனில் இத்தினமே அவரை சேனைகளோடு யுத்தத்திற்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கொல்லாமல் சுவாமி விட்டாரு. தூதுவர்கள் உயிந்தோம் என்று வேகமாக நராந்தகண்ட போகிறாங்க, பணிகிறாங்க. சுவாமி மகோற்கடரை வெல்வது அரிது. அவர் சாதாரண குழந்தை இல்லை. மாயா ரூபங்களோடு நம்முடையவர்கள்லாம் எப்படியெல்லாம் போனாங்களோ அவங்களையெல்லாம் அழித்து துவம்சம் பண்ணி இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னின்று மகோற்கடரை போர் புரிந்து வெல்லுதன் முற்றார் என்று ஓர்ந்து மின்னொன்று கூறிலை வேல் மேலியர்கள் வெவ்வேறு கறந்து சென்று பொன்னொன்றி விளையாடும் காசி எனும் பெரும்பதியேர் பொன்றினார்கள். பொன்னொன்று அவர் தம்முள் சிலர் சிரத்தை இங்கெடுத்து கூறக்கேன்மோ. இப்போ நீ என்ன பண்ணுறீங்க? காசிப்பட்டினத்தில்
அந்த சிறுவரால் இறந்தவங்க நிறைய பேர். நீங்கள் அனுப்பின அத்தனை அசுரர்களும் அவங்கெல்லாம் வேறு வேறு வடிவம் கொண்டு அவரிடம் இறந்தார்கள், யாரும் உயிரோடு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டார். அதில் என்ன யார் யார் பண்ணால் மாயையினால் சென்றார்கள், எல்லாரும் மாயாஜாலத்தினால சென்றாலும் அவரால் மீண்டு வரல. அப்போ இப்போ சொல்கிறாரு, தந்துரனும் விகண்டனும் அன்னகர் புரோகிதன் தனையராய் சாவுற்றார் மெந்திரர் சேர் பதங்கனொடு விதுகன் இவர் வழியாகி வீசி மாய்ந்தார் முந்து பிரபலனான கூடனொரு சிலையாகி முடிந்தான் கோரமுந்து கரமாய் காமன் குரோதன் வருத்தி ஏகி உழைந்தாரன்றே. இப்போ தந்துரனும் விகண்டன் என்பவனும் அப்பட்டணத்தில் புரோகிதர்களாய் இறந்தார்கள். பதங்கனும் விதிரனும் காற்றாக சென்று இறந்தார்கள். கூடன் சிலையாகி இறந்தான். காமனும் குரோதனா கழுதையாகி இறந்தார்கள். அது மட்டுமா, குண்டனிபமாய் இறந்தான் சிரம்பை விட தைலம் அவன் கோலமே தண்டலில் கையால் உரைத்து தான் இறந்தால் சுவாலை முகன்று அழலாய் காய்ந்தான் மிண்டு பெரும் காற்றாகி விதாரணன் சென்றான் புலியின் முகத்தான் மேவி உண்டனோ நோடினர் தம்மை இவர்களையும் உயிரொழித்தான் உளவா தோன்றல். குண்டன் யானை வடிவம் கொண்டு இறந்தான். சிரம்பை அச்சிறுவனுக்கு தன்னுடைய கையினால தைலத்தை தேய்க்கிறேன்னு சொல்லி விஷமிட்டு இறந்தாள். சுவாலாமுகன் நெருப்பில் இறந்தான். விதாரணன் வாயுவாகி சென்றான். மேகன் சோதிடனாகி போனான். பூபனும் கந்தரனும் கிணறும் தவளையுமாகி இறந்தான். எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. கணிதன் ஒருவாய் மேகன் இறந்தனன் கந்தருவன் தவளையாக கூபன் மணி இழைத்த பூபதமாய் மறிந்தன ரம்பாசுரன்றான் மழை காற்றானான் துணிகதிர்க்கும் உடையாத இருளானந்த கணத்துங்கன் சால பிணிகிருத்த மலையானான் இவர்களையும் குறுகாகி பெயர்த்து கொன்றான். இப்போ விதாரணன் வாயுவாகி இறந்தான். மேகன் சோதரனாகி இறந்தான். கூபனும் கந்தரனும் கிணறும் தவளையமாகி இறந்தார்கள். அந்தகன் துங்கன் அம்பன் என்னும் இவர்கள் இருள் மழையாக இறந்தனர். பிரம்மரையும் அதிதியாகி இறந்தார். இவ்வாறு இங்கிருந்து சென்ற மேலான பராக்கிரமத்தை உடைய நமது வீரர்களெல்லாம் இறந்தார். யாங்களும் அச்சிறுவனை பிடிக்க நேர்ந்தோம். அப்போது அச்சிறுவன் எங்களுக்கு செய்ய நேர்ந்த கோலாகலத்திற்கு அஞ்சி உடனே கீழ்ப்பணிந்தோம். அதனால எங்களை விட்டுட்டான். பிரமரே என்பால் அதிதியாய் இறந்தால் இவ்வாறே பெருமை சென்ற உரமளியும் வயவரெல்லாம் உழைத்தனர்கள் யாமும் உடுத்து உடலம்புக்கு விரவு வழி இழந்திரைஞ்சும் இறைவர் உயிர் வாழ வேண்டிற் செங்கோல் புறவலராகுக வன்றேர் போர்க்குறுக என எம்மை புகழ விட்டான். அதற்கு அவன் எங்களை மாத்திரம் எடுத்து உங்கள் அரசர்களுக்கு செல்வமும் உயிரும் வேண்டுமானால் ஒழுங்காக நீதியோடு வாழ வேண்டும், இல்லையெனில் இத்தினமே சகல சேனைகளோடு எங்களிடம் போர்க்கு வருக என்று கூறிவிட்டார். படையொன்றும் இளன் வீரர் மருங்கிலன் சேனைகள் இல்லன் பதியிற்பாங்கீர் தடையின்றி தனிச்சென்று விளையாடுகின்ற நீர் தரியலாரை இடையின்றி ஒரு கணத்தில் இருக்கின்றான் இருப்பதினோர் எய்பூ இல்லான் தொடையொன்று மயிர்படையே ஆயவனே அவனியற்கை இதுவென்று தொகுத்து சொன்னார். இத்தினமே சகல சேனையோடு அந்த சிறுவன் வர சொல்லியிருக்கின்றான். ஓர் ஆயுதங்களும் இல்லாதவன், தனக்கு ஒரு துணையும் இல்லாதவன். எப்படி பார்த்தீங்களா அவருடைய பெருமையை? பல சிறார்களோடு நினைத்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார். இத்தன்மைத்தான் அவர் எதிர்த்த சத்துருக்களை எல்லாம் இமைப்பொழுதில் அடிக்கின்றார். மன்னர் பிரானை பார்த்து நராந்தகனை பார்த்து சொல்றார், மன்னர் பிரானே, பராக்கிரமத்தை இதுகாரும் நம்மவரை செய்த கொடுமைகளை நாம் இந்த அளவில் கேட்டதே இல்லை. இனி தேவரீர் என்ன நினைக்கிறீரோ அதை செய்யும். நராந்தகன் அதை அனைத்தையும் கேட்டான்.
கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுற்றமும் சூரரும் சென்று சிறுவன் ஒருவனுக்கு உடைந்து தொலைந்து போன பற்றமுளத்தினை ஏற்ப அடர்ந்தெழுந்த பொறாமையினால் அழன்று தன்பார் பற்றுமிகு அமைச்சர்களே அழைத்தினே பாலனை காசிப்பதியில் சென்று முற்றியமர் புரிந்தளித்து நமது படை எழுக என முழங்கிச் சொன்னான். சுற்றத்தார்களையும் தம்முடைய வீர சூரர்களையும் இந்த சிறுவன் அப்படியே கொன்னுட்டானே, இவனுக்கு பயந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே, இனிமே இவனோட நம்ம விடக்கூடாது, அதில் நம்மளை பிழைச்சிட்டு போன்னு வேற சொல்லியிருக்காரு. மானமும் கோபமும் அவனுக்கு பயங்கரமாக வந்துருச்சு. உடனே அமைச்சர்களை அழித்து படையை திரட்டுங்கன்னு சொல்லிட்டார். வினைது செய்வாம் என்று தொழுது அமைச்சர் புறத்தேகி வியவர் கூவி கனைகளர் காற்றானை முதனார் படையும் கனத்து ஈங்கும் அதுவுமாறு துணைய முரசினில் சாற்ற வள்ளுவனுக்கு ஓதுகென சொன்னாரே அணையவர் வள்ளுவர் குறைப்ப அவன் முரசங்களே ஏற்றி அறைந்தானன்றே. காசிப்பட்டினத்துக்கு போய் இனிமே சிறுவனை அழிக்கிறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லி சேனைகளையெல்லாம் யுத்தத்திற்கு ரெடியாகுங்கள் சொல்லிட்டாரு. அந்த மாத்திரத்தில் அமைச்சர்கள் புத்தி என்ற தொழுது வெளிவந்து சில காரியக்காரர்களை அழைத்து 4 வகை சேனைகளையும் எல்லாரையும் இமைப்பொழுதில் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கும் வள்ளுவனை அழைத்து முரசு அறிவிக்க கடவீர்கள் என்று சாற்றுகின்றார். உடனே முரசு அறிவிச்சிட்டாங்க. வினைது செய்வாம் என்று தொழுது அமைச்சர் புறத்தேகி வியவர் கூவி கனைகளர் காற்றானை முதன் ஆர்ப்படையும் கனத்தீங்குங்கதுவாறு துணைய முரசினிற் சாற்ற வள்ளுவனு கோதுகன சொன்னாரேகி அணையவர் வள்ளுவர் குறைப்ப அவன் முரசங்கள் ஏற்றி அறைந்தானன்றே. படை முழுதும் கோயிலே எதிர் வந்து ஈண்ட பராந்தகன்பல் படையும் தாங்கி அடையல நெஞ்சகம் பணிப்ப புறத்து ஏகி அயில் சிலை வாளாய் தமாதி உடையமணி பொலந்திண்டேர் வளசூழ ஓர் இரதத்து கந்து கொற்ற உடை நிலற்ற கவரி முதலிய விய இயம்ப கொண்டான் மார்க்கம். நேரமாக நராந்தகன் என்ன செஞ்சிட்டான், போருக்கு கிளம்பிட்டான். அப்படியே எப்படி போருக்கு போனது, அந்த கொழுச்சபையை அடைந்து ஆயுத சாலையில் புகுந்து அப்படியே போருக்குள்ள ஆடைகளை அணிந்து குடை நிலற்ற கவரி இதெல்லாம் வீச அப்படியே போருக்கு கிளம்பிட்டான். சேனாதிபதிகளும் புறவி கூட்டங்களும் யானை கூட்டங்களோடு கிளம்பிட்டான். அது எப்படி இருக்குது, 7 கடலும் ஒருங்கு பெரும் காசி இடை உயிரை விழுத்துருவமுத்தி தழுவலுறும் அடுப்பதுவோ தலைந்த பெரும் சேனையொடும் தனங்கச் சார்ந்து வலுவரு வாரணவாசி வளைத்ததென தொழினிகள் முன்மருங்கூரெல்லாம் குழுவிய மல்லர்கள் அழைத்து தனல் கொழுவி பெருங்கொள்ளை கொண்டாரன்றேன். நேர எல்லா படைகளும் ஏக காலத்தில் ஒன்று கூடி காடுகளையும் மலைகளையும் கடந்து அந்த காசி பதியில் வர்ற பாதையில் இருக்கிற அந்த ஊர்களையெல்லாம் நெருப்பிட்டு கொளுத்தியும் கொள்ளையிட்டோம், சகல உயிர்களையும் கொன்றோம். தங்கள் வயிறு நிரம்ப தின்றும் தெரிந்து கொண்டு வந்தார்கள். குவிமுத்த காசி நகரை காசிரைதேர் வன்றி மழுமினுக்கு இரும்பால் கொடுத்த நாதர் அவிமுத்த நகர் முழுதும் படையினோடு நராந்தகன் போர் ஆற்றச் சூழ்ந்தான். புவிமுத்தம் கொண்டனைக்கும் புயத்து நெடியோன் சமழ்ப புவனம் காக்கும் சவிமுத்த மணியுரத்தாய் அறிக என தூதுவர்கள் சார்ந்து சொன்னார். புவிமுத்தம் காசியில் இருக்கின்ற காசி விஸ்வநாத பெருமான் பன்றிக்கு தாயாக இருந்து பால் கொடுத்த நாதர் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த காசி நகரம் முழுக்க இந்த நராந்தகன் போர் கோலத்தோடு சூழ்ந்து வருகின்றான். போர்க்கோலத்தோட அது மட்டுமா, ஒற்றி வந்துரைத்த தூதுவர் மொழி கேட்டு ஒளிபுணர் கங்கை சோல் காசி கொற்றன அமைச்சர்களே கூவி கொடியவன் நராந்தகன் எடுத்தான் வெற்றி கொண் நமது படையெழு வாக்கு விளம்பினென வெகுண்டுரைத்தான் முற்றறிவு உயர்வின் மந்திர தலைவர் முன்னுற வணங்கினர் மொழிவார். அப்படியே இங்கே காசி மன்னரும் படைகளெல்லாம் எழுப்புங்கன்னு சொல்லி மந்திரிகளுக்கு ஆஞ்ஞாபித்தார். உடனே
மந்திரிகள் என்ன செஞ்சிட்டாங்க, மன்னர் பிரான்ட்ட சுவாமி ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பொன்னொரு மதிகை வென்ற பொந்தியை எனக்கு சூழ்ச்சி தன்னமோ பிறல்கள் கோரும் தகுதியின்றேனும் நீதி மன்னவர்க்கு அமைச்சர் கூற மனுநெறி வகுத்தலாலே நின்னிடை அதனை பற்றி யாம் சில நிகழ்த்துவாமாள். நல்ல ஒரு மந்திரினா நல்லது சொல்லுவார். இதே மாதிரி இவங்க காசி மன்னவருக்கு இவங்க அமைச்சர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் படையை எழுப்புங்கன்னு சொல்கிறீங்க, நல்லது தான் சொல்கிறீங்க சுவாமி, ஆனால் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்லுங்கள். அதாவது பிரகற்பதி தேவருடைய புத்திக்கு மேலான புத்தியை உடைய தேவரீருடைய மற்றையர் ஆலோசனையை சொல்ல எங்களுக்கு அறிவு கிடையாது. அசுரர்களுடைய குரு பிரகற்பதி, அந்த பிரகற்பதியோட அசுரருடைய சுக்கிரன், தேவகுரு பிரகற்பதி. இப்போ பிரகற்பதியை விட அறிவானவர் நீர். உம்முடைய அறிவை வச்சுக்கிட்டு நீர் இவங்களை வெல்றது தக்கபடி ஆராய்ந்து தான் செய்யணும். போருக்கு போகக்கூடாது. ஏன்னா நீதி நூல்களில் எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, வேற்று மன்னவர்கள் போர்க்கு மேவுரினும் உலகால் வேந்தன் ஏற்றவர் எளியராயின் எதிர்ந்து அழித்திடலும் நொந்த ஆற்றலாராயிற் சார்ந்த அருந்துணை தனை பேதித்து போற்றுறும் முறையில் வெம்போர் புரிந்து அழித்தலும் அன்பாகும். நாங்கள் சொல்கிறது எங்களுடைய மனசுக்கு தோன்றதை சொல்கிறோம். வேற்றரசர் வெளியர்களாக இருந்தால், அதாவது நம்மளை விட வீரத்தில் குறையவங்களாக இருந்தால் நீர் யுத்தம் செய்து அழிக்க வேண்டும். சரி, ஒத்த வழியினராயின் அவர்களுடைய கூட்டி வந்த துணைகளை முதல்ல அழிச்சிட்டு தான் பின்னர் அவர்களை வெல்ல வேண்டும் சொல்கிறாங்க மன்னர். ஆனால் பலியரானவன் வீரமானவங்க வந்தால், நராந்தகனை போல வீரமானவங்க வந்தால் என்ன செய்யணும் சொல்கிறார். வலியினராயு கண்ணி பத்திரம் செம்பண்ணாதி களியர கொடுத்து மோகை கதுவுரை விருந்து செய்து நலிவர துதித்துன் சால நட்புற நீதியாகும் மெலிவினை உடையாமே மிகுவழி உடையன் மாற்றான். இங்கே வீரத்தில் சிறந்தவன் போருக்கு வரான். அப்படி சிறந்தவன் போருக்கு வரும்போது நீர் என்ன செய்யணும்னா அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது. நம்ம இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவனுக்கு கண்ணி வஸ்திரம் பொன் இவைகளெல்லாம் கொடுத்து குறைவர கொடுத்து அவனுக்கு சாப்பாடு போட்டி அவனுடைய மனம் இறங்கும்படி நாம் செய்து அவனை சிநேகம் செய்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீதி நூல்கள்னு சொல்லியிருக்கு. நாமோ இப்போ எளியர்கள். நமக்கு பகையாகி வந்த நராந்தகனோ மிகவும் வலியன். அப்போ நம்ம எதை செய்யணும்? நரலையே போலும் வந்த நராந்தகன் சேனை நம்பார் விரவிய சேனை நாளின் மேவிய உததம் போலும் மரபவன் கலலான் வீர மாதித்தன் கிரணம் போலும் பரவிய நமது வீரம் பயிலும் கச்சோதம் போலும். இப்போ இவர் சொல்கிறாரு, சுவாமி நமக்கு பகையாகி வந்த நராந்தகன் நிறைய அவுணப்படைகளை கூட்டு வந்திருக்கான். அவனுடைய பராக்கிரமம் சூரிய கிரகணம் போல சகல புவனங்களிலும் சொலிக்கிறது. ஆனால் நமது பராக்கிரமோ மின்மினி பூச்சிகள் போல. அடியங்கள் சொல்லி இந்த ஆலோசனைகள்லாம் உம்முடைய திருவடியில் நான் வைக்கிறேன், உம்முடைய திருவள்ளத்திலும் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நராந்தகனை பற்றியும் போர் தொடுக்கிறத பற்றியும் சொல்கிறாங்க இந்த அமைச்சர்கள். இதை மன்னர் பிரான் கேட்குறாரு. நாம் சரணடைவதே முடிவுன்னு சொல்கிறாரு. உடனே மன்னர் பிரான் கேட்டுட்டு, அப்படியா, சரி, அடியரே உரைத்த வார்த்தை அடிகள் நெஞ்சகத்தும் உண்டு கொடியவான் படையினோடும் குழாவிய தீயோ நம்மை கடிதரா வண்ணம் மன்னான் கலலையே சரணம் சார்ந்தான் முடிவென மதித்திவ்வாறு முடிப்பதே கருமம் என்றான். புரோகிதர் முதலாளியோரும் அமைச்சர்களால் கூறப்பட்ட கருமமே தற்காலத்தில் முடித்து கொள்ள வேண்டிய கருமம் என்று சொல்லி
பின்னர் சகல புவன கர்த்தாராகிய மகோர்கடமூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளில் மடை திறந்தால் ஒத்த பக்தியை வைத்திருக்கின்ற காசி மகாராஜன் இவ்வளவு கேட்டு புன்னகை செய்து நிகரற்ற ஆலோசனைகளை வழங்கிய மனுநீதிகளில் குறைவற்ற கேள்விகளை உடைய அமைச்சர்களே, நாம் கொடிய பாதகனாகிய நராந்தகனருக்கு எளியராம் என்பது திண்ணம். ஆயினும் அனாதி வஸ்துவாய் ஆதி அந்தமாய் சகல பிராணிகளிடத்தும் காரணபூதமாய் பொருந்தி கழித்திருக்கும் மேலவராய் ஒப்பாரும் இக்காத மகோர்கடமூர்த்தி நம்மையெல்லாம் பாதுகாத்து ரட்சிக்கும் போது நான் ஏன் அவர்கிட்ட சரணாகதி அடையணும்? அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அழகாக சொல்றார். அப்படியா? சாமி சொன்ன உடனே அவர் கேட்குறார், உடையிருந்து இனிது கேட்ட புரோகிதர் ஆதியோரும் உடையவ அமைச்சரிங்கன் உரைத்ததே கருமம் என்றார். மடைதிர தனைய பக்தி மகோர்கடற் பதத்தில் வைத்த கொடையுய தடக்கை மன்னன் குறுநகை கொண்டு சொல்வான். சூழ்ச்சியின் நிகரில்லாத தொன்மனு நீதி நூலின் வீழ்ச்சியில்லாத கேள்வி வினையினீர் நராந்தகர்க்கு தாட்சியை உடையம் யாமே சாந்தம்மை காக்க இங்கு வாழ்ச்சிசை இறைவர் தாமும் வழியினில் தாண்டுளாரோம். மகோர்கடல் திருவடிகளில் பக்தி இருக்கும்போது எவ்வளவு பெரிய வலியவனாக இருந்தாலும் சரி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு இனி என்ன குறை வரும்? ஒரு குறையும் வராது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். சாந்திடும் இவனை தேவாந்தகனையும் கொன்று வென்றி ஆர்ந்தருண் நமக்கு நல்க அமலனார் நின்றார் தம்பார் சேர்ந்திடும் வீரம் வாழா சிதைதரா வண்ணம் முன்ன கூர்ந்தமர் புரிது வல்லே கொடும்படை எழுக என்றான். சார்ந்திடும் இவனை தேவாந்தகனையும் கொன்று வென்றி ஆர்ந்த நமக்கு நல்க அமலனார் நின்றார். அமலனார் பரமேஸ்வரன் விநாயகப் பெருமான் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஆதலால் வீரம் வாழா நம்மக்கிட்ட எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்மளுடைய படையையும் நம்ம எழுப்ப வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறார். தல்லரு மதுகை சான்ற தம்பிரானிற்கும் செய்தி உள்ளலம் ஒச்சா பெய்து உளத்தின் இவ்வாறு சொற்றார். வள்ளலே பொறுக்க என்று வணங்கி அங்கு அமைச்சர் சேனை வில்லரோ கோயில் முன்னர் மேவுமா பணித்திட்டாரே. மதுகை சான்ற தம்பிரானார்க்கு இச்செய்தி விநாயகப் பெருமானுக்கு சொல்ல வேண்டியதுதான். இனிமே மேலான கடவுள் இங்கனம் எழுந்தருளி இருப்பதை யோசிக்காமல் புத்தி மயக்கத்தால் பற்பல கூறினோம். தெரியாமல் சொல்லிட்டோம் சாமி அப்படின்னு அமைச்சர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். நமது 4 வகை சேனைகளையும் ஆயுத்தப்படுத்துங்கள். சேனைகள் இடங்கள்தோறும் வள்ளுவனை கொண்டு பரசரியுங்கள். அம்முரசினை கேட்ட சேனைகளெல்லாம் அப்படியே போர்க்கோளம் கொண்டு அரண்மனை தலைவாயிலில் நெருங்கினார்கள். எப்படி விநாயகப் பெருமான் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, கிளம்புங்க அப்படின்ட்டு. உடனே அது மட்டும் இல்லை, கணபதி பூசையாற்றி காசினால் ஆளும் மன்னன் உணவுகை தொட்டு பூசி உடம்பிடை கவயம் வீக்கி தனவரும் படைகள் டாக்கி தகு பரிசனங்கள் சூழ மணவமாதிகன் மிக்காற்ப படர்ந்தனன் பெயரத்தானே. அரசன் மூல காரண கடவுளாகிய கணேசமூர்த்தியை பூஜனை செய்து போதநாதரிகளை முடித்து கொண்டு ஆயுத சாலைக்குள் நுழைந்து பொன்மலையாகிய மகாமேருமை சந்திரனை வைத்திருக்கின்ற சோடச கலைகளெல்லாம் பரவி அப்படியே போர்க்கோளத்தை கொண்டுட்டு கிளம்பிட்டாரு. கூலியம் படைகள் போற்றும் கொற்றவை நடிக்கும் மார்பின் மீனிகள் தம்மை கூவி வியநிலம் களிறு பாய்மா வாளிரும் படையும் மற்றும் வழங்கினி முளையின் நின்று மாளி ஒன்றெழுந்தாள் ஒன்ன அபிர்மணி வாயின் நீத்தான். நேர எல்லாம் போர்க்கோள தோற்றத்தோட தன்னுடைய அரண்மனை வாயிலிருந்து வெளியே வந்துட்டான். மங்கள வாழ்த்து விம்ம வாழ்வளை நரளவட்ட தொங்கல்வெண் கவிகை வாழ்ந்த துவசம் சாமரைகன் மொய்ப்ப பொங்கொழி இரதத்தேரி
புடைபல விரதம் சூழ எங்கனும் சேனை மோப்ப ஏகின அமர்சை சூழல். மங்கள வாழ்த்து விம்ம அப்படியே எங்கே பார்த்தாலும் இவர் வென்றி வாகை சூடுவது போல அந்த தேர்ப்படை, ரதம், யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் அப்படியே போர்க்கொள்ளத்தோடு கிளம்பிட்டாங்க. இப்படியே சுவாமி மகோர்கடரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசி மாநகரத்தில் உள்ள காசிராஜன் அப்படியே போர்க்கோளத்தோடு கிளம்பிட்டார். இப்போ நராந்தகனுக்கும் காசி மன்னனுக்கும் இடையே போர். இதில் யார் வெற்றி தோல்வி என்று விநாயகப் பெருமான் கூட இருக்கும்போது நமக்கே புரியும். இருந்தாலும் இதை அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய வேரடிகள் வாழ்க. சேவலோ மயிலோ வாழ்க. வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க. அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க. வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.